வணக்கம். மாசம் அதுவும் அரசாங்க உத்தரவாதத்தோட ஒரு நிலையான வருமானம் வந்தா எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும்ல? அப்படி ஒரு திட்டத்தை பத்தி தான் நாம இப்போ விளக்கமா பார்க்க போறோம். மாசம் ஒரு கேரண்டியான வருமானம். இதுதானே நம்மள நிறைய பேரோட எதிர்பார்ப்பு. முக்கியமா ரிட்டையர் ஆனவங்களுக்கு இல்லைன்னா மாதாந்திர செலவுகளை சமாளிக்க ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே அவசியமான ஒண்ணு. இந்த நம்பரை பாருங்க, 5550 ரூபாய். இது ஏதோ ஒரு தடவை வர பணம் இல்ல, மாசம் உங்க கைக்கு வர ஒரு ஃபிக்ஸட் இன்கம். அட, இந்த பணத்தை எப்படி வாங்குறது, அதை தான் நாம இப்போ தெரிஞ்சுக்க போறோம். ஓகே, மாசம் 5550 ரூபாயா? கேக்குறதுக்கு ஏதோ பெரிய ப்ராமிஸ் மாதிரி இருக்கலாம். ஆனா இது 100க்கு 100 சாத்தியம். அது எப்படின்னா இப்போ நாம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். இந்த டார்கெட்டை நாம எப்படி அடைய போறோம்னா, நம்ம போஸ்ட் ஆஃபீஸ்ல இருக்கிற ஒரு ஸ்பெஷல் ஸ்கீம் மூலமா தான். இத ஒரு தங்கமான வாய்ப்புன்னு சொல்றதுல தப்பே இல்ல, ஏன்னா அந்த அளவுக்கு இதுல பாதுகாப்பும் இருக்கு, நம்பிக்கையும் இருக்கு. சரி, இந்த ஸ்கீம் யாருக்கெல்லாம் ரொம்பவே செட் ஆகும்? முக்கியமா ரிட்டையர்டான சீனியர் சிட்டிசன்ஸ், ஹோம் மேக்கர்ஸ், அப்புறம் இந்த ஷேர் மார்க்கெட் ரிஸ்க் எல்லாம் வேணாம், ஆனா ஒரு கேரண்டியான வருமானம் வேணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே இது ஒரு பெஸ்ட் சாய்ஸ். அப்போ இந்த ஸ்கீம்னா என்ன, இது எப்படி ஒர்க் ஆகுது, வாங்க அது தெளிவா புரிஞ்சுக்கலாம். இதோட பேரு தபால் அலுவலக மாதாந்திர வருமான திட்டம், அதாவது போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம், சுருக்கமா POMISன்னு சொல்வாங்க. கான்செப்ட் ரொம்ப சிம்பிள். நீங்க மொத்தமா ஒரு தொகையை இன்வெஸ்ட் பண்ணா போதும். அடுத்த 5 வருஷத்துக்கு மாசம் வட்டி பணம் ஆட்டோமேட்டிக்கா உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு வந்துடும். இப்போ இந்த ஸ்கீமுக்கு தர வட்டி எவ்வளோ தெரியுமா? வருஷத்துக்கு 7.4%. இன்னைக்கு நிறைய ஃபிக்ஸ்டு டெபாசிட்களோட ஒப்பிட்டு பார்த்தா இது நிஜமாவே ஒரு சூப்பரான வட்டி விகிதம். இந்த முதலீடோட காலம் கரெக்டா 5 வருஷம். இந்த 5 வருஷமும் உங்களுக்கு மாசம் இன்கம் கன்ஃபார்ம். இதுல ரொம்ப முக்கியமான மனசுக்கு ஆறுதலான விஷயம் என்னன்னா, நீங்க போட்ட அசல் பணம், அதாவது உங்க கேபிட்டல் 100% சேஃப். அதுல ஒரு பைசா கூட குறையாது. உங்களுக்கு மாசம் வர்றது வட்டி மட்டும்தான். உங்க அசல் பணம் அப்படியே பத்திரமா இருக்கும். சரி, இப்போ முக்கியமான கணக்குக்கு வருவோம். எவ்ளோ போட்டா எவ்ளோ கிடைக்கும், வாங்க பார்க்கலாம். இப்போ பாருங்க, நீங்க 1 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா மாசம் உங்களுக்கு சுமார் 616 ரூபாய் கிடைக்கும். இதுவே 5 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா 3083 ரூபாய் வரும். இதோ நாம எதிர்பார்த்த நம்பர் வந்துடுச்சு. மாசம் 5550 ரூபாய் வருமானம் வேணும்னா நீங்க இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய தொகை 9 லட்சம் ரூபாய். இதுல ஒரு சின்ன லிமிட் இருக்கு. நீங்க தனியா, அதாவது சிங்கிள் அக்கவுண்ட் ஓபன் பண்ணா மேக்ஸிமமா 9 லட்சம் ரூபாய் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணலாம். இதுவே 2 இல்ல 3 பேர் சேர்ந்து ஜாயிண்ட் அக்கவுண்ட் ஓபன் பண்ணீங்கன்னா 15 லட்சம் ரூபாய் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ண முடியும். அப்போ நாம ஆரம்பத்துல பார்த்த அந்த 5550 ரூபாய் மாச வருமானத்தை வாங்குறதுக்கு தெளிவான வழி இதுதான். ஒரு சிங்கிள் அக்கவுண்ட்ல அதோட மேக்ஸிமம் லிமிட்டான 9 லாக் ரூபீஸா இன்வெஸ்ட் பண்றது. இதுதான் அந்த மேஜிக் ஃபார்முலா. ஓகே, 5 வருஷம் முடிஞ்சிடுச்சு, மாசம் இன்கம் வந்தாச்சு. இப்போ அடுத்து என்ன நடக்கும், நம்ம பணத்துக்கு என்ன ஆகும்? இது எல்லாருக்குமே வர்ற ஒரு முக்கியமான கேள்விதானே. ப்ராசஸ் ரொம்பவே சிம்பிள். 5 வருஷம் முடிஞ்சதும் நீங்க இன்வெஸ்ட் பண்ண முழு அசல் தொகையும், அதாவது அந்த 9 லட்சம் ரூபாயும் அப்படியே உங்களுக்கு முழுசா திரும்ப கிடைச்சிடும். ஒரு ரூபா கூட குறையாது. அதுக்கப்புறம் அந்த பணத்தை என்ன பண்ணணும்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். அப்போ உங்க முன்னாடி 2 ஆப்ஷன் இருக்கும். ஒன்னு, அந்த பணத்தை எடுத்து உங்க தேவைகளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லனா இந்த மாச வருமானம் உங்களுக்கு தொடர்ந்து வேணும்னு நினைச்சா இதே ஸ்கீம்ல மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணி இன்கம கண்டினியூ பண்ணலாம். சாய்ஸ் உங்க கையில தான். நாம முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, அதையும் பாத்திரலாம். ஆமாங்க, இந்த ஸ்கீம்ல இருந்து உங்களுக்கு வர்ற வட்டி வருமானத்துக்கு நீங்க உங்க இன்கம் டாக்ஸ் ஸ்லாப் படி வரி கட்டணும். அதனால நீங்க ஃபைனான்ஷியல் பிளானிங் பண்ணும்போது இதையும் மனசுல வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ இந்த ஸ்கீம் பத்தின எல்லா முக்கியமான டீட்டெயில்ஸும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்களோட ஃபினான்ஷியல் கோல்ஸ்க்கும் ஒரு பாதுகாப்பான எதிர்காலத்துக்கும் இந்த ஸ்கீம் ஒரு சரியான சாய்ஸா இருக்குமா? இத பத்தி நீங்க தான் யோசிச்சு முடிவு பண்ணணும்.